பிரமிக்க வைத்த ஐஜேகே மாநில மாநாடு அலைக்கடலென திரண்ட ஐஜேகே சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. மக்களவை தேர்தல் நெருங்கி வருவதையொட்டி ஊடகங்களும் தேர்தல் வியூக வகுப்பாளர்களும் மக்களிடம் கருத்து கணிப்பு மேற்கொண்டுள்ளனர். தமிழகத்தில் சாணக்கியா முதலில் கருத்து கணிப்பை நடத்தியது. அந்த கருத்து கணிப்பில் தமிழகத்தில் பாஜக 22% வாக்குகளை பெறும் என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஆங்கில செய்தி நிறுவனமான டைம்ஸ் நவ் தமிழகத்தில் பாஜக 20.4% வாக்குகளை பெறும் என்றும், இந்தியா டுடே நிறுவனம் பாஜக தமிழகத்தில் 15.3% வாக்குகளை பெறும் என்றும் கணித்திருந்தன. பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் பாஜக 15 இரட்டை இலக்க வாக்குகளை உறுதியாக பெறும் என கூறியிருந்தார். புதிய தலைமுறை நடத்திய கருத்து கணிப்பில் தமிழகத்தில் பாஜக 18.4% வாக்குகளை பெறும் எனவும், ஜி நியூஸ் நடத்திய கருத்து கணிப்பில் தமிழகத்தில் பாஜக கூட்டணி 20% வாக்குகளை பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது தந்தி தொலைக்காட்சி நடத்திய கணிப்பில் தமிழகத்தில் பாஜக 13% வாக்குகளை பெறும் என கணித்துள்ளது. இந்தியா டிவி மற்றும் சிஎன்எக்ஸ் நடத்திய கணிப்பில் தமிழகத்தில் பாஜக கோயம்புத்தூர், ராமநாதபுரம், கன்னியாகுமரி மற்றும் வேலூர் ஆகிய 4 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும், மத்திய சென்னை, தென் சென்னை மற்றும் மதுரையில் விறுவிறுப்பின் உச்சத்தில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பாஜக இரட்டை இலக்கத்தில் வாக்குகளை பெறும் என இந்தியா முழுவதும் இருக்கும் செய்தி நிறுவனங்கள் தெரிவித்திருந்த நிலையில் பாஜக 4 இடங்களில் வெற்றி பெறும் என்ற கணிப்பு அரசியலில் ஆர்வத்தை தூண்டியுள்ளது.